சென்னையை பொறுத்தவரை விட்டு மிதமான மழை தொடரும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் விட்டு மிதமான மழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று இரவு முதல் விட்டு கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் விட்டு மழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மழையின் தீவிரம் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் விளக்கமும் அளித்துள்ளார். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ஜெயலானி, தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காங்க? எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. தமிழகத்தில் பரவலாக இன்றைய தினம் மழை என்பது பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதலாகவே பரவலாக மழை என்பது கொட்டித்தீர்த்து வருகிறது. குறிப்பாக சென்னை வேளச்சேரி, கிண்டி, ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை என்பது 4 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையின் முக்கிய சாலைகளில் மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கிறது. வானிலை ஆர்வலர்களின் கருத்தாக இருப்பது, இன்றைய தினமிலிருந்து இரவு வரையிலாக மழை என்பது சென்னையை பொறுத்தவரை விட்டு பெய்யக்கூடும், ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் இருக்கக்கூடும் என்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில் இதன் காரணமாக சென்னையின் சிறியமலைக்கே முக்கிய சாலைகளில் மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் என்பது காணப்படுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய தேவி கருமாரி அம்மன் கோயில் தெரு 5 மற்றும் 6வது தெருக்களில் இருக்கிறோம். இந்த சாலைகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகள் அனைத்துமே மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதியுட்டு வரக்கூடிய காட்சிகளையே நமது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் நேரடியாக காட்சிப்படுத்தி வருகிறார். மூத்த குடிமக்கள் என பலரும் இந்த சாலைகளை கடக்க முடியாமல் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இந்த காட்சிகளை நம்மால் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சாலைகள் முழுவதும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமலும், வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடியவர்களும் மூத்த குடிமக்களும், சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களும் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இது குறித்து இப்பகுதி மக்கள் சிலர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க, இந்த பகுதியில் எவ்வளவு நாளா குடியிருக்கீங்க? இப்போ மழை பெய்ந்ததுக்கு உங்களுடைய சாலைகள் எந்த அளவுக்கு இருக்கு, தண்ணீர் எந்த அளவுக்கு தேங்கி இருக்கு சார், எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறீங்க? நான் சுமார் 30 வருஷமா இந்த இடத்துல இருக்கேன். கருமாரியம்மன் நகர்ல இருக்கேன், வேளச்சேரியில இருக்கேன். இந்த 30 வருஷத்துல இது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கு. இதை தண்ணி எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாரும் விழுந்து எழுந்து போறாங்க. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இவங்க வந்தாங்கன்னாக்கா, கவர்மெண்ட்டோ கார்பரேஷன் வந்தாங்கன்னா ஒரு நாள் ஒரு 1 ஹவர் இங்கே நிற்கட்டும். எவ்வளோ வண்டி இந்த இடத்துல போகுது பாருங்க. மெயின் ரோட்டில் எவ்வளோ வண்டி போகுதோ அந்த அளவுக்கு வண்டி இங்கே போகுது. இது 5 நிமிஷத்தில் போனீங்க அப்படின்னாக்கா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போனீங்கன்னாக்கா ரயில்வே ஸ்டேஷன், வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இதுக்கு இந்த பக்கம் போனீங்க அப்படின்னாக்கா ஆதம்பாக்கம் இருக்கு, ஐஜிஎஸ் காலனி இருக்கு. எல்லாம் இந்த முக்கியமான இடத்துங்களுக்கு போக வேண்டியது. இது எல்லாமே இவ்வளோ வண்டிங்க இங்கே இருக்கு. ஆனால் இதை யாரும் பார்க்கல. நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்த்தோம் கார்பரேஷனில். இங்கெல்லாம் வராங்க போயிடுறாங்க, யாருமே இதை சரி பண்ணல. போன மாதம் வந்தாங்க, இங்கே இருந்த மண்ணையை எடுத்து இந்த படத்தில் போட்டு போயிட்டாங்க. சின்ன மழை பெஞ்சாவே அந்த மழை என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கரைஞ்சி போயிடுது. வெறும் மண்ணு தான் போட்டிருக்காங்க. மண்ணு போட்டா அப்படின்னா எப்படி தாங்கும்? அது ரோடே போடலை. இது போக வேண்டிய முக்கியமான இது சிமெண்ட் ரோட போட்டு கொடுத்தாங்கன்னா கூட நல்லது. ஏன்னா அவ்வளோ வண்டி டிராஃபிக் இருக்குங்க. இந்த டிராஃபிக்கை அவங்களே செக் பண்ணட்டும், நாங்கள் போய் சொல்லலை. இப்போ தொடர்ந்து இப்போ இன்னைக்கு மழை அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இரவு வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இரவு வரைக்கும் மழை இருந்தா இந்த பகுதிகளுடைய நிலை எப்படி இருக்கும்? உங்களுக்கு எவ்வளவு சிரமம்? மேல தண்ணி ஏறி வீட்டுக்குள்ள போகும். இந்த தண்ணி அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா சோக் ஆகுது. சில வீடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பழைய வீடுங்க 30 வருஷத்துக்கு கீழே அந்த தண்ணி ஊறி தண்ணி வீட்டுக்குள்ளே வரும், வீட்டுக்குள்ளே இருக்கும் தண்ணி. அதனால ஜனங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ நேரடியாகவே கேட்டோம், மூத்த குடிமக்கள் என பலருமே சாலையை விட்டு வீடுகளை விட்டு வெளியே வராமல் இந்த சாலைகளை நடந்து செல்ல முடியாமல் இருக்கிறது. அம்மா சொல்லுங்கம்மா, இங்க ரோட்ல நடந்து போக முடியுதா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு? எத்தனை வாட்டி உழுந்து வர்ற மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் இதை சரி பண்ணுங்கன்னு நாங்களே எவ்வளோ பேர்கிட்ட கூட சொல்லிட்டோம். ஒன்றும் நடக்க மாட்டேன்னுது. நாங்களும் இங்கேயே தான் இருக்கிறோம். 35-40 வருஷமா இருக்கிறோம் குடும்பம்.
ரொம்ப தண்ணி வீட்டு உள்ளே சொரக்குது தண்ணி, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ எம்எல்ஏவோ அமைச்சரோ வேளச்சேரி பகுதிகளில் மழை தேங்காது அப்படின்னு சொல்றாங்க. யாராவது வந்து பார்த்தாங்களா? யாரும் வரலங்க, யாருமே வரல. எங்களுக்கு யாருமே எங்களுக்கு ஒண்ணுமே பண்றதே கிடையாது. ஐயா நீங்க சொல்லுங்கய்யா, எந்த அளவுக்கு? ரெண்டு இல்லை, யாரும் வரதில்லை. அது ரெண்டாவது பாயிண்ட். இதில் உள்ள கஷ்டங்களை நீங்கள் காரணங்களை புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து இது அப் ஜங்ஷன் சொல்லுவாங்க. அவர் சார் சொன்ன மாதிரி இது 4-5 ஏரியாவுக்கு இது கனெக்டிங் பாயிண்ட்டு. அதனால் இதில் டிராஃபிக் அதிகமாக ஆல்வேஸ் 24 ஹவர்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ரெண்டாவது இது மேடு பள்ளமாக இருக்கிறதுனால நிறைய பேர் விழுந்து எழுந்திரிச்சு போகிறாங்க. மூணாவது இது ஸ்லோ டவுன் ஆகிறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகுது. இது ஜங்ஷன் 3, 4, 3-4 ரோடு ஜாயின் பண்ணுற இடமா இருக்கிறதுனால, ஜங்ஷனாக இருக்கிறதுனால அது டிராஃபிக் ஜாம் ஆகுது. அஞ்சாவது இது வந்து ஹைஜீனிக் ரீசன்ஸு. எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, எத்தனை பேர் டாக்டர்கிட்ட போகிறாங்க. அதனால் கான்சிக்வன்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் செலவு அதிகம். கவர்மெண்ட்டு மெடிக்கலுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கு, பொது ஜனங்களும் கஷ்டப்படுறாங்க. இது வருஷக்கணக்காக தொடர்ந்து இருக்குது. இது ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு பார்ட்டின்னு இம்பார்ட்டன்ஸில் இது ஓட்டு கிடைக்காத இடமோ என்னன்னு தெரியல, அவங்க கவனிக்கிறதே இல்லை. அவங்க இது நம்ம முக்கியமாக இமீடியட்டாக கவனிக்கணும். ஆனால் இது நிறைய தடவை ரெப்ரசன்ட் பண்ணியும் அது நடக்கலை. அது நேரடியாக போய் சொல்லியிருக்கோம், கார்பரேஷன்லேயும் சொல்லியிருக்கோம், அந்த நம்பர் சென்னைன்னு அது ஒரு ஆப்பில் அதுலேயும் சொல்லியிருக்கோம். எது சொன்னாலும் வேலை நடக்கிறது இல்லை. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும். இப்போ புகார் எல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் புகார் கொடுக்கறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா? யாராவது அதிகாரிகள் வர்றாங்களா? இப்போ எம்எல்ஏ இருக்காங்க இந்த பகுதியில், அவங்க வந்து உங்களை பார்த்துருக்காங்க? எந்த அதிகாரிங்க வரது கிடையாது, எந்த அதிகாரிங்க வரது கிடையாது. இது இருக்குது 30 வருஷம் அப்படிதான் கிடக்குது. இந்த தண்ணி ரோட போறது கிடையாது. 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரோடு போட, ரோட போறது கிடையாது. நீங்க சொல்லுங்கம்மா, யார் வந்து வீட்டு யாரும் வந்து பார்க்கலாங்க. இது வரைக்கும் எங்கள் இந்த மழைக்கெல்லாம் வீட்டுக்குள்ள தண்ணி 3 ரூம்ல 6 ரூம்ல தண்ணி வருதுங்க. அந்த தண்ணியில தான் எங்கள் மெதிக்கணும், அதிலே சோறாக்கி அதிலே நாங்கள் சாப்பிட்டு நிற்கிறோம். அதை எடுத்து நாங்கள் எப்படி மட்டும் ஊற்றுறோம். ஒன்றும் அங்கே ஏரியில் அங்கே தண்ணி எடுக்கணும், மோட்டர் அது எடுத்தால் இது போயிடும். எடுக்க மாட்டேன்ட்டாங்க. வீட்டை சுற்றி தண்ணிங்க. அந்த இதில் தெப்பலில் எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்குள்ளே, தெரியுமா? யாரும் வந்து பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், குழந்தை குட்டிகளை வச்சு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? அந்த மழைக்கு வந்தாக்கா அது கொஞ்சம் பார்க்கலாங்க. அவங்கெல்லாம் வந்து வேளச்சேரியில வந்து மழைநீரே தேங்காது, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம், எங்கேயுமே தண்ணி தேங்கலன்னு அரசு சொல்றாங்க. அப்படியா இருக்கு? எங்க இருக்குது? இல்லையா? இந்த பாக்குறீங்கல்ல, இதோ அது வந்து பாருங்க, சந்தில பாருங்க. இன்னும் பெஞ்சினாக்கா கண்டிப்பா வீட்டுக்கு தண்ணி வந்துடும். இந்த மாதிரி போட்டால் நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? வீட்டுக்குள்ள சோறாக்கி துண்ண முடியுதா? ஒன்றுக்குள்ளே எதுவுமே பண்ண முடியல. குழந்தைங்களை வச்சுன்னு ரொம்ப அவஸ்தைப்படுறோம் நாங்கள். நேரடியாகவே கேட்டோம். இந்த பகுதி என்பது ஹப் என்று சொல்லக்கூடிய இணைப்பு பகுதியாக இருக்கிறது. இந்த சாலை பிரதான சாலையாக இருக்கிறது. ஆனால் சிறிய மலைக்கே இங்கு சாலைகளில் தண்ணீர் என்பது முழங்கால் அளவிற்காக தேங்கக்கூடிய அளவிற்காக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளாகவே இருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து வருவதாகவும், இதனால் வீடுகளுக்குள்ளாக மழைநீர் தேங்கிக் கொள்வதாகவும், இதனால் பல துயரங்களை சந்தித்து வருவதாகவும் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். அதிகாரிகள் மட்டத்தில் பல புகார்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் தீர்வும் என்பதும் இப்பகுதி மக்களுக்கு கிடைக்காத நிலையை நீடித்து வருவதாகும். எனவே வரும் காலங்களிலாவது இந்த பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்காமல் இருப்பதற்கான துரித நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஜெயலானி, கள விவரங்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி.